நம்மெல்லாம் அவளோட காத்துன்னு இருக்கிறோம். பிரதர் டேரன்ஸ் பால் சிஸ்டர் இங்கே நம்மளோட இருக்கிறாங்க. தே ஆர் நாட் ஸ்ட்ரேஞ்சர் டு வர்ஸ். கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வல்லமையான தேவ மனிதர். உலகம் முழுக்க அநேக தேசங்களுக்கு போயிருக்கிறாரு. அநேகர் அவர்களால் தொடப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாலை நேரத்துலையும் நம்ம மத்தியில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம பிரதரை பார்க்க வந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு அவர் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் எழுந்து நின்று கரங்களை தட்டி லெட்ஸ் வெல்கம் பிரதர் டேரன்ஸ் பால். As we remain standing, ஒரு 2 நிமிஷம் அந்த தேவாதி தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். There's a purpose why we are here this evening. ஒரு திட்டவட்டமான நோக்கத்தோடு கூட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். I want all eyes closed. Let the eyes of your hearts be opened. I can feel the awesome presence. தேவனுடைய மகிமை இந்த இடத்துல அப்படியே உலாவுகிறத பார்க்கிறேன். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி என்னோட பேசுங்க ஏசப்பா. I want you to minister to me. அவர் நிறைவின் ஆவியானவர். அவர் வந்தால் சூழ்நிலைமைகள் எல்லாம் மாறும். பலவீனம் பலமாய் மாறும். சுகவீனம் சுகமாய் மாறும். Just talk in your own languages. உங்க சொந்த வார்த்தைகள்ல தேவனோடு கூட பேச ஆரம்பிங்க. He's a God of fullness. I can see the God who walked on the roads of Jericho is walking right next to you. எரிகோ சாலையிலே நடந்து சென்ற இயேசுவானவர் உன் அருகாமையிலே நடந்து செல்லுகிறார். ஒரு மருத்துவராக, ஒரு ஆலோசனை கர்த்தராக, ஒரு சமாதான பிரபுவாக உன் நடுவிலே அவர் உலாவுகிறதை பார்க்கிறேன். It is only between you and God. அடுத்த 1 மணி நேரம் it is just you and Jesus. அந்த அடுத்த 1 மணி நேரம் நீங்களும் இயேசுப்பா மட்டும்தான். It is nobody else. It's everything about Jesus. It's not the person who is seated next to you. It's not your situations. It is not your pain. It's not your agony. It's not the answers that you have not got for a long time. Just speak to God. அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. நானும் என் இயேசுவும். உன் வேலை பிரச்சனை இல்லை, உன் சரீர பிரச்சனை இல்லை, உன் குடும்ப பிரச்சனை இல்லை. அவர் உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். God will take care of your children. God will take care of your job. God will take care of your finances. God will take care of everything. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்க இருதயம் அப்படியே அவரை நோக்கி பார்க்கட்டும். அப்படியே பரலோகத்திலிருந்து ஒரு மன்னா இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஒரு தெய்வீக பிரசனம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஒரு தெய்வீக அபிஷேகம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். Seasons are going to change. அவர் சர்வ வல்லமை மிகுந்த தேவனாக இருக்கிறார். Jesus. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயனிடமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயனிடமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே
சுகவீனம் சுகமாய் மாறுமே, பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், நிறைவே நீர் வேண்டும், நிறைவே நீர் போதும் ஆண்டவரே. என் வாழ்க்கையினுடைய வனாந்திரம் மும்மூலமாய் மாறும் ஆண்டவரே. என் பலவீனங்கள் பலனாய், என் சுகவீனங்கள் சுகமாய், என்னுடைய வெறுமை பரிபூரணமாய் மாறும். We need to know that our God is a God of transformation. Jesus, hallelujah. From emptiness to fullness, from sickness to wellness, from loneliness to togetherness. நிறங்களோடு கூட இடைப்பட வேண்டுமே, உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்கள் செவிகளிலே தொனிக்க வேண்டுமே. அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அடிமையினுடைய வாயின் வார்த்தை எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்திலே விலையேறப்பட்டதாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை மாட்சிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். நேச இரட்சகர் மூலமாய் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து அமருவோம். ஹalleluya. உள்ளதா சத்தமா? Hallelujah. This is the day that the Lord has made and I will rejoice and be glad in it. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். இன்றைக்கு நிறைய பேருக்கு நிறைய பதில்களை கர்த்தர் தர போறார். எத்தனை பேருக்கு ஒரு பதில் வேணும்? எத்தனை பேர் ஒரு பதிலை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? How many of you expect an answer from God this evening? I'm very sure that our God is a prayer answering God. நம்முடைய தேவன் பதில்களை தருகின்ற தேவனாக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. உன் தேவைகளை சந்திக்கிற தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். உனக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். அருமையான சாட்சிகளை கேட்டோம், அருமையான நிறைய காரியங்களை கேட்டோம். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். Maybe you've been waiting for some things to happen for quite a long time. அப்படியே காத்துக்கிட்டே இருக்க, ஆனா என் வாழ்க்கையில நடக்குமா, என் வாழ்க்கையில அது சாத்தியமா? நிச்சயமாக தேவன் அவைகளை செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல உங்களை கொண்டாந்து சாட்சியாய் நிறுத்துவார். ஏன்னா அவர் சர்வ வல்லமை மிகுந்த தேவன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதிப்பது இல்லை. God is talking over your delays. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தாமதங்களை அவர் மாற்றி போடுகின்ற தேவனாக இருக்கிறார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில நன்மை செய்கிறவராய் இயேசுவானவர் சுற்றி திரிகிறார். God is talking to families today. இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். Whatever is insufficient, God is going to make it sufficient. உன் வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Amen. இன்னைக்கு வந்து it's going to be a two-way conversation. I'm going to be talking and you're going to be talking as well. நானும் பேச போறேன், நீங்களும் பேச போறீங்க. Amen. ரெண்டு கை தட்டினா தான் சத்தம் வரும், ஆமா இல்லையா? ஆமா, கையிலோட தட்டுறீங்க பாத்தீங்களா? சூப்பருங்க. தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். God is going to work something very special in your family. ஒரு குடும்பம் என்பது தேவனால் நிர்வகிக்கப்பட்ட
ஒரு அருமையான உடன்படிக்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Family is a covenant that was made by God. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய உடன்படிக்கை இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன், ஏன் கல்யாணம் பண்ணேன்னு தெரியல. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. How many of you believe that? ஏன்னா தேவனுடைய உடன்படிக்கை இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. A Christian life is filled with covenants and commandments. அப்ப தேவனுடைய உடன்படிக்கை நம்முடைய குடும்பத்துல இந்த 2026 வருஷத்துல தேவன் திட்டவட்டமாய் செய்து முடிக்க போகிறார். Hills is going to be filled with people, those who follow the covenants of God. தேவனுடைய உடன்படிக்கைகளை நிறைவேற்றுகிற ஜனங்களை தேவன் இந்த இடத்துல கொண்டாந்து சேர்ப்பார். This is a family. இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல தேவனுடைய உடன்படிக்கை நிறைவேறப்படும். இந்த இடத்துல அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறும் என்பதற்கு அநேக சாட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய திட்டம் நம் கரத்திலே அவர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மலையின் மேல் உள்ள பட்டணம் அது என்ன செய்யாதான், மறைஞ்சிருக்காது. தேவன் நம்மை மலையின் மேல் வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஒரு பொக்கிஷம் தெரியுமா? அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. The salvation what God has given to us, it is priceless, it is so amazing. அதை இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான சகோதரன் பேசும்போது நான் யோசிச்சேன், எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவு நம்ம இருளில் இருந்த நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். இன்னைக்கு இரவு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு பெரிய அசைவை கொண்டு வர போகிறார். உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர போகிறார். உங்க குடும்பத்துல ஒரு பெரிய தேவ பிரசனம் கடந்து வருகிறதை பார்க்கிறேன். உங்க குடும்பத்துல தேவ வல்லமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். உங்க குடும்பத்துல there's going to be a momentum in your family. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஒரு மொமெண்டம் வேணும் உங்க ஃபேமிலியில? Because we've been the same for a long time. ஒரே சூழ்நிலை, ஒரு மாறுதல் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, ஒரு சுகம் இல்லாமே நம்ம குடும்பம் இருக்குது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. சொல்லுங்களேன், அவருக்கு என்ன விருப்பம் தெரியுமா? என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளை குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சீர்கேடுகளை குணமாக்கணும். யோசுவா 24:15 சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். Me and my household are called to worship God. Amen. நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க, என் பிள்ளை வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, என் புருஷன் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, என் ஃபேமிலியா வந்திருந்தா நல்லா இருக்குமே. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ குடும்பமாக ஆராதிக்கிற நேரம் வந்து விட்டது. The time has come that you are going to worship God as a family. Your children will not go away anywhere. Your husband will not go away anywhere. நீ இந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறாய். This place is meant for bondage breaking. இந்த இடத்துல அநேகருடைய கட்டுகளை தேவன் உடைக்க போகிறார். அநேகருடைய சாபங்களை தேவன் முறியடிக்க போகிறார். நீங்கள் நிறைய நாளா எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். நான் பின்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களாய் நீங்க உள்ள வரும்போது உங்களை குறித்து தேவன் பேசிக்கொண்டே இருந்தார். That is the main reason why we go and sit at the back. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய ஒரு பெரிய அசைவை பார்க்க போகிறீர்கள். தேவனால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. again covenant. தேவன் ஒரு உடன்படிக்கையை இன்று உனக்கு பண்ணுகிறார். என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை விசுவாசிக்கிறவங்க கையை தூக்கி சொல்லுங்க. ஒருவேளை இன்னைய வரையும் இந்த 2026 இந்த பிப்ரவரி மாதத்துல இந்த நாள் வரை நீங்க சில காரியங்களை இழந்திருக்கலாம். You may feel 25 மாதிரி தான் 26 இருக்க போகுது. இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே தேவன் உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய வேலையை, உன்னுடைய சுகத்தை, உன் சூழ்நிலையை அவர் திருப்பி போட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டி, நான் விசுவாசிக்கிறேன். அதே வீடுதான், அதே மனைவி தான், அதே புருஷன் தான், அதே பிள்ளைகள் தான். ஆனா கர்த்தர் மாறுதலை தரப்போகிறார். Everything in our family remains the same, but I see an intrusion of God's glory. தேவனுடைய வல்லமை உனக்குள் ஊடுருவி செல்லுகிறது. நீ பார்க்க போகிற இந்த மாதத்துல நீ மண்டே நீ ஆபீஸ் போகும்போது, மண்டே நீ இருக்கிற இடத்துக்கு போகும்போது, இன்னைக்கு மாலை வேளையில உன் வீட்டுக்குள்ள நீ செல்லும் போது ஒரு பெரிய மகிமை உன்னை மூடுகிறதை பார்க்கிறேன். ஒரு பெரிய பிரசன்னம் உன்னை மூடுகிறதை பார்க்கிறேன். காரணம், God is going to turn over everything. நீ ஃப்ரைடே ஈவினிங் உன் வாழ்க்கையில பார்த்த போராட்டத்தை அடுத்த வாரத்துல இல்லாதபடி அவர் தகர்த்தெறிகின்ற தேவனாக இருக்கிறார்.
வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். I speak peace upon your family. உன் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் நீங்க இறக்கிறத பார்க்கிறேன். ஆமென். ஒரு பெரிய சமாதானம். ஒரு வேளை உங்க கைகளில் வேதாகமம் இருக்கும் என்று சொன்னால், யோபு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு நேராக உங்க பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. The book of Job chapter 5 verse 24. Job 5:24. வசனம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உன்னுடைய வாசஸ்தலங்களை நீ விசாரிக்கும் போது அதிலே குறைவை காண மாட்டீர். Your tent will be filled with peace, and when you inspect your dwelling place, nothing shall be missing there. கையை தூக்கி எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசித்திருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். How many of you have read this portion in the Bible? அந்த வசனம் என்ன சொல்லுது? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அப்படியே பக்கத்துல இருக்கவங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, உன் கூடாரம் சமாதானமா இருக்கும். Hallelujah. No matter how big your house is, no matter how luxury your house is, அங்க சமாதானம் இல்லாட்டி அந்த வீட்டுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அம்மாவலையே சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, பக்தன் யோபுவை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உன் கூடாரம் சமாதானமா இருக்கும். இன்னைக்கு அதே வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. Your tent will be filled with peace. Amen. And when you inspect your dwelling place, nothing shall be missing. இதுதான் நமக்கு வேணும். வேற என்ன நமக்கு வேணும்? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் வாழ்க்கையில உன் இருப்பிடத்துல சமாதானத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவனுக்கு ஒரு நாமம் இருக்கிறது. அவர் சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர், சமாதான காரணர், சமாதான பிரபு. Amen. He is a God of peace. He is a Prince of peace. He is the source of peace. சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ, I can feel the influence of God's presence in your family. ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். என்ன சூழ்நிலையில இந்த வார்த்தை பேசப்படுகிறது? When Job had lost everything. ஜோபுடைய வாழ்க்கையில அவனுடைய கேட்டல் எல்லாமே போயிருச்சு, அவன் கால்நடைகள் எல்லாமே போயிருச்சு, அவன் பிள்ளைகள் எல்லாமே போயிட்டாங்க, அவன் சுகம் போயிருச்சு, மனைவிக்கு அவன் மேல இருந்த நம்பிக்கை போயிருச்சு. ஆனா அந்த சூழ்நிலையில தேவன் சொல்லுகிறார், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். அதே வார்த்தை இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார். நீங்க எதை இழந்திருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்ன வியாதி, என்ன மரணம், என்ன இழப்பு, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, above everything God says, I'm going to give you peace. Amen. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்ல, போராட்டங்கள் இல்லாத குடும்பம் இல்ல, சோதனைகள் இல்லாத குடும்பம் இல்ல, பாடுகள் இல்லாத குடும்பம் இல்ல, ரிசெஷன்ல போகாத குடும்பம் இல்ல. இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், no matter what you are going through, நீ எதனுடைய நீ போயிருந்தாலும் அதை நீ களிப்பான நீரூற்றாய் நீ மாற்றிக்கொள்ள போகிறாய். ஏன்னா தேவன் சொன்னார்னா சொன்னதுதான், உன் கூடாரத்துல சமாதானம் இருக்கும். அந்த உனக்கு கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை ஒருவராலையும் உன்னிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். I always feel that God has put a non-written value of God's peace. உள்ள போனதுதான். அவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து விட்டு போகிறேன். உலகம் கொடுக்கிற மாதிரி இல்ல. உங்க இருதயம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒருவேளை maybe your peace is in pieces. உன்னுடைய சமாதானம் இன்னைக்கு துண்டு துண்டா போயிருக்கலாம். சில காரியங்களை யோசிக்கும் போது உன் மனது உடைஞ்சு போயிருக்கலாம். சில காரியங்களை நீ நினைச்சு பார்க்கும் போது you will not be able to worship. உன்னால ஆராதிக்க முடியாது, உன்னால ஜெபிக்க முடியாது, உன்னால துதிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ இந்த இடத்துல இருந்து ஜெபிக்கும் போது, இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, உன்னுடைய கூடாரம் சமாதானத்தினால் நிரம்பி இருக்கிறது நீ பார்க்க போகிற. ஆமென். இந்த சமாதானம் வேணும்னா முதல்ல நமக்கு வேண்டியது வந்து ரட்சிப்பு வேணும். அந்த சமாதானம் வேணும்னா சுகம் வேணும், வேலை வேணும், நிம்மதி வேணும், எல்லாம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக அதை உனக்கு நான் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன்.
உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த இன்ஸ்டெபிலிட்டிய, உன் வாழ்க்கையில இருக்கிற ஒரு நாள் நல்லா இருக்கேன், இன்னொரு நாள் நல்லா இல்ல, ஒரு நாள் சிரிக்கிறேன், ஒரு நாள் அழுகிறேன், ஒரு நாள் சுகமா இருக்கேன், இன்னொரு நாள் வியாதியா இருக்கேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தேவன் மாற்றி உன்னை ஒரு நிலையான பாதையில நடத்தவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். See, God is wanting to establish you into something very amazing. உன்னை நிலைநிறுத்த விரும்புகிறார், உன்னை சீர்படுத்த விரும்புகிறார், உன்னை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார், உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். அவராலே முடியாதது ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கையை உயர்த்தி, உன் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அந்த வசனத்தை அப்படியே உங்களுக்குள்ள நீங்க பேசுங்க. என் கூடாரம் சமாதானமா இருக்கும், என் திருமணம் சமாதானமா இருக்கும், என் வேலை சமாதானமா இருக்கும், என்னுடைய பிள்ளைகள் சமாதானமா இருப்பார்கள், என்னுடைய ஒவ்வொரு காரியம், என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய விசா, என்னுடைய PR, என்னுடைய சிட்டிசன்ஷிப் எல்லாம் சமாதானமாக இருக்கும். ஆமென். சரிங்க, நம்ம பேசுற வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஏற்ற வேளையிலே பேசப்படுகிற வார்த்தை அது வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அவர் சர்வ வல்லமை மிகுந்த தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு பிரதர் சொல்லும் போதே சொன்னாங்க, இந்த கோவிட நம்ம தாண்டி வந்திருக்கிறோம்னா அது ஒரு பெரிய கிருபை. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? நான் பிரவீனுடைய அம்மாவை இன்னைக்கு பாக்குறேன், அவங்க கோவிட்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அப்ப சந்தோஷ் கூப்பிடுறானே, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியலனே, எங்க கூட்டு போறதுன்னு தெரியலனே. அவங்க ஹார்ட் ரேட் இறங்கிட்டே போகுது. ஆனா கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை தான் கொடுத்தாரு, அவங்களுக்கு ஒண்ணாகாது. உன் வாழ்க்கையை பார்க்கணும், உன் சந்ததியை பார்க்கணும், நீ ஊழியம் பண்றதை பார்க்கணும், அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கணும். பாருங்க, தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டம் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. God has a purpose. தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் உனக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் கூட எண்ணப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வல்லமையான தேவன். அவர் சொல்றாரு, உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். இங்கிலீஷ் பைபிள் says, for I have engraved you on my palm. எழுதி வச்சா அரைஞ்சிரும். அவர் உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறார். See, if you're sitting next to your children, just hold their hands and say, you are a blessing. தேவனுடைய அபிஷேகத்தை பேசுங்க, தேவனுடைய ஜெயத்தை பேசுங்க. தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே பலமாய் இறங்கி செயல்படுவார். No matter what they are going through in school, no matter what they are going through in the university, no matter what they are going in the workplace, God will bring an utterance for everything. ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பேன்னு சொன்னார்னா சமாதானத்தை கொடுப்பாரு. உன் சூழ்நிலை மாறுது. இன்னைக்கு I can see God is propelling something very unusual within your family. இன்னைக்கு உன் குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை அவர் கட்டவிழ்க்கிறத பார்க்கிறேன். இதுவரை பார்க்காத ஒரு அபிஷேகம் உன் குடும்பத்துக்குள்ள வரத பார்க்கிறேன். இதுவரையும் பார்க்காத ஜெயம், இதுவரையும் நீ பார்க்காத ஒரு சமாதானம் உன் குடும்பத்துக்குள்ள வரும். The joy, the peace, what you have never experienced in your life is coming your way. இதுவரை நீ பார்க்காத காரியம், இதுவரை நீ உணராத காரியம், இதுவரை நீ அனுமதிக்காத காரியம் இப்ப நீ உனக்கு தேவன் கொடுக்க போகிறார். 1 Corinthians 16:9 says, now a favorable door is open for an effective work amidst many adversaries. பெரிதும் அனுகூலமான கதவு இப்பொழுது உனக்கு திறக்கப்படுகிறது. உன்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஆமென். நீ வேலையில அதிகமா மேல வரும்போது யாருக்குமே உனக்கு பிடிக்காது. நீ வீடு வாங்கும் போது யாருக்குமே உனக்கு பிடிக்காது. உனக்கு PR வந்துருச்சா சுத்தமா பிடிக்காது. நீ சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டியா உனக்கு அறவே பிடிக்காது. ஹல்லேலூயா சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு இந்தியாவில் ஒண்ணுமே வாங்க முடியாது, இந்தியாவில் நீங்க சொத்தை வைக்க முடியாது, ஆதார் கார்டை கொடுத்துருமே. நம்ம குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எத்தனை லட்சமான ஜனங்கள் இந்த தேசத்துக்கு வர காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? How many millions of people are knocking at the doors of the embassy every day? உங்களை ஆண்டவர் ஏன் கொண்டு வந்திருக்கார் தெரியுமா? உன் மீது ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீ இந்த இடத்துல தற்செயலா வரல, தேவன் உன்னை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கையை பிடிச்சு சொல்லுங்களேன், ஆண்டவரே நீங்க கொண்டு வந்ததற்காக நன்றி. என்ன பேர் சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்களே நன்றி. ஆண்டவரே நீ முன்குறிச்சீங்களே அதற்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் உன்னை கொண்டு வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 91:10 பாராமை யாருக்கு தெரியும்? Who knows that verse from Psalms 91 verse 10? சொல்லுங்களேன். எத்தனையோ பேர் சங்கீதம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அல்ல 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு இதுவரையும் இருந்த வாதையை தேவன் உனக்கு மாத்த போறார்.
See, some people say this house is an unlucky house, this house is unfortunate, இது ராசி இல்லாத வீடு, இது ஒரு மாதிரி வீடு, இந்த வீட்ல காத்து இருக்கு, கருப்பு இருக்கு. நீ தேவனுடைய அபிஷேகத்தோட உள்ள போனீனா அந்த வீட்ல இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறும். ப்ராப்ளம் வந்து நம்ம வீட்ல கிடையாது, ப்ராப்ளம் நம்ம விசுவாசத்துல இருக்கு, ப்ராப்ளம் நம்ம அபிஷேகத்துல இருக்கு, ப்ராப்ளம் வந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல நீ தேவ மகிமையை பார்க்க போற. Hallelujah. Whatever உன் வாழ்க்கையில எது எது அறகுறையா இருக்குதோ எல்லாத்தையும் தேவன் பரிபூர்ணமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Do you remember me seeing you 3 years back? You were getting ready to go for a camp. The gardeners were coming and doing the fence. The same thing what the Lord spoke to you 3 years back is going to come to pass. But you, the Lord says, the words that I've spoken to you is yes and amen. Amen. We cannot give excuses. Today is the day the Lord is turning your life upside down for goodness. And you will not see the failure hereafter. And through you, your life, your family is going to be blessed. Through you, your brother is going to be blessed. Through you, he's going to get a lot of answers. Naraya badalgala. God is going to give you a lot of answers, and he will receive it when it comes from you. You know, family is a beautiful place where God's presence works all the time. உன் குடும்பத்துக்குள்ள தேவன் வந்து அவ்வளவு மகிமையான காரியங்களை செய்கிறார். அவர் சொல்றாரு, உன் கூடாரம் சமாதானமா இருக்கும். அதனை விசாரிக்கும் போது அதுல ஒரு குறை இருக்காது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். நல்ல கையை தூக்கி ஆமென். தேவன் மகிமை அப்படியே வந்து இறங்குது. பிரதர், நீங்க வந்த நேரத்துல ஒண்ணு பண்ணீங்க, கை தூக்கி ஆராதிச்சுங்க. உங்க குடும்பத்துல தேவ மகிமை கடந்து வருகிறத பார்க்கிறேன். உங்க மகளை தேவன் அலங்கரிக்கிறத பார்க்கிறேன். அவ வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிறத பார்க்கிறேன். அவ வாழ்க்கையில் இருக்கிற தாமதங்களை தேவன் மாற்றி போடுகிறத பார்க்கிறேன். நீங்க எதிர்பார்க்கிற சமாதானத்தை தேவன் இன்றைக்கு உங்க குடும்பத்துல வைக்கிறார், நாளைக்கு கிடையாது. நீங்க சொல்றீங்க எப்பயுமே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவருக்கு அவர் நம்ப தெரியும், அவரை நீங்க கொண்டாந்துட்டாரு, என்னைய நடத்துவாரு, என்னை வெட்கப்படுத்த மாட்டாரு. இன்னைக்கு மறுபடியும் சொல்றாரு, உன்னை நிலையான இடங்களிலே குடியிருக்கும்படி செய்வார். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, the book of Isaiah chapter 32 verse 18, can somebody read that verse please? என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், நல்லா பாருங்க, சமாதான தாபரம் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்க வீடு இப்படி இருக்கணும்னு ஆசையா இருக்கு? சமாதான தாபரம், நிலையான இடம், அப்புறம் எப்படி இருக்கணுமா? அமைதியா இருக்கணும். ஒரு வயசானவன நமக்குலாம் ரொம்ப அப்படி அமைதியா இருக்கணும்னு தோணும் தெரியுமா? அப்படி கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போமே. அப்படி ஒரு கவுச் இருக்கும், அந்த கவுச்சில் போய் அப்படி உட்காந்துட்டு அப்படியே வானத்தை பார்க்க ஆசையா இருக்கும் தெரியுமா? ஒரு ஈஸி சேர்ல உட்காரணும் இருக்கும், அமைதி நிம்மதியா ரீவைண்ட் பண்ணுன்ற மாதிரி இருக்கும். See, after all this hustle and bustle, we want to be at peace for some time, right? ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானமான தாபரங்களிலும் நிலையான குடியிருப்புகளிலும் அமைதலான வாசஸ்தலங்களிலும் தேவன் உன்னை வைக்க போறார். எத்தனை பேருக்கு அது வேணும்? இன்னைக்கு 2 வீடு இருக்கலாம், 3 வீடு இருக்கலாம், ஆனா நிம்மதியே இல்லாம இருக்கிறோமே. தேவன் இன்றைக்கு உனக்கு நன்மைகளை செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என்னென்ன காரியங்கள் உன் வீட்டுல உன் வாழ்க்கையில சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிறதோ அவைகளை தேவன் நிர்மூலமாக்கி போட போகிறார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த வருஷத்துல தேவன் உன் பிள்ளைகளை கட்டி எழுப்புவார். உன் பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பார். உன் பிள்ளைகளுக்கு நன்மையானதை தருவார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பை தருவார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை தருவார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனை பற்றுகிற ஒரு பெரிய அன்பை கொடுப்பார். They are going to become passionate over Jesus Christ. They will become zealous. Oh, I want to talk to Jesus. இன்னைக்கு எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நம்ம குடும்ப ரட்சிப்பை சம்பாதிக்கும் போது that is priceless. தேவன் இதை இந்த வருஷம் செய்வார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் உங்க பிள்ளைகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்துல சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போதே அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற போகிறார்கள். We've been having experiences. இந்த கடந்த நாட்கள் ஊழியத்துல பார்க்கிறோம், 8 வயசு 10 வயசு பிள்ளைகளை தேவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரப்புகிறார். உங்க பிள்ளைகள் நிரப்ப போறாரு.
1 கொரிந்தியர் 13:10 சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும். When which is perfect comes, the imperfect becomes worthless. What a beautiful translation. You know, the problem is we are still lingering to worthless things. தேவையில்லாத காரியத்தை இன்னொரு பின்னாடி மாட்டிக்கிட்டே அலைகிறோம். சங்கீதம் 55:22 என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. Amen. And God is going to do amazing things for you. God has a purpose. உன் வாழ்க்கையில நீ என்ன சிக்னஸ்ல நீ போனாலும் சரி, என்ன சூழ்நிலையில நீ போனாலும் சரி, அவைகளை மாற்றுவதற்கு தேவன் உன் நடுவில் இருக்கிறார். Every challenge is going to change in Jesus' name. Every test in your life is going to become a testimony. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தூக்கி சொல்லுங்க, என் வாழ்க்கையில டெஸ்ட் எல்லாத்தையும் டெஸ்டிமனியா மாத்த போறாரு. ட்ரையல்ஸ் எல்லாத்தையும் ட்ரையம்பா மாத்த போறாரு. அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன்? நான் பொன்னா விளங்குவேன். ஆமென் சொல்லுங்களேன். உன் கூடாரம் சமாதானத்தோட இருக்கும். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அதுல ஒரு குறை உனக்கு இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். See, நம்ம US ஆஸ்திரேலியால இருக்கோம், நல்ல வேலையில இருக்கோம், ஆனா நிறைய குறை வருது. There's insufficiency இல்லையா? பணம் இல்லை, சில நேரத்தில் நம்மளால டிராவல் பண்ண முடியல, திடீர்னு தேவையில்லாத மெயின்டெனன்ஸ் வந்துருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னையில இருந்து ஒரு பெரிய பரிபூர்ணத்தை நான் உனக்கு தரேன். கையை உயர்த்தி, என் கை இப்படி இருக்கிற கைய எப்படி மாத்த போறாரு? ஏந்தி நிக்கிற கைய கொடுக்கிற கையா மாத்த போறாரு. When he provides completely. நல்ல கையை தூக்கி சொல்லுங்களேன், அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்த போகிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனிமே நீ பார்க்க போகிறது இல்ல. உன்னை அவர் தூக்கி சுமப்பார். No matter whatever it is, God is going to do something. Okay, ஒரு 3 காரியங்களை கட்டன்னு பார்க்க போறோம். 3 காரியம். முதலாவது காரியம், I'm going to talk only about Job today. ஏன்னா நீ நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ யோபு மாதிரி எனக்கு சோதனை வந்துருச்சு. தயவு செய்து விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. அவர் பட்ட சோதனையில 1% கூட நம்ம படல. Many people say, oh, I've been tried like Job. I've been going through the same, I'm going the same way as Job went. Never. See, அவனுடைய வாழ்க்கையில அந்த யோபு எழுதின புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுது, யோபு உத்தமனாய் இருந்தான். ஆமென். யோபு சன்மார்க்கனாய் இருந்தான். அவன் தேவனுடைய சித்தத்தை செஞ்சான். உன்னை பிசாசு கேட்கறான் பாருங்க, சும்மாவா உன்னை நேசிக்கிறான், நீ கேட்கறதெல்லாம் கொடுக்குற. அப்போ அவர் சொல்றார், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கப்பா, அவன் ஆத்துமாவை மட்டும் விட்டுரு. You take everything except his soul. So he was the cause of a conversation between God and Satan. இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில யாருடைய பேச்சுல நம்ம மாட்டி நம்ம ஒண்ணு இல்லாம போயிடும் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நடத்த போறேன், உன்னை பலப்படுத்த போறேன். முதல் காரியம், யோபு சகலத்தையும் இழந்தான், ஆனால் தேவனுடைய கரத்தை மாத்திரம் அவன் இழக்கவில்லை. Job lost everything, but he never lost the hand of God in his life. நல்ல கையை தூக்கி, he lost everything, but he never lost the hand of God. The same thing the Lord is telling you this evening. Maybe materially உலக பிரகாரமா நீ நிறைய காரியத்தை இழந்திருக்கலாம், நிறைய காரியங்கள் நீ தொலைச்சிருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கரத்தை நீ இன்னும் தொலைக்கல. நல்ல கையை தூக்கி, ஏன்னா அவர் சொல்றாரு, என்னுடைய கரம் உன்னோடு உறுதியாய் இருக்கும். யூதான புஸ்தகத்துல 24ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை வலுவாதபடி காத்து உன்னை மாசற்றவனாய் நிறுத்த நான் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். You may feel that you are slipping out from the presence of God. ஆமா இல்லையா? Many times we have that feeling இல்லையா? ஆண்டவரே, நான் உங்க கையை பிடிச்சா விட்டுருவேன், ஆண்டவரே நீங்க என்னைய பிடிச்சுங்க. ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். He keeps him in perfect peace whose heart is stayed in him. யோபு வாழ்க்கையில எல்லாத்தையும் இழக்கிறான். He started losing everything. முதல்ல அவனுடைய எல்லா கேட்டில் செத்து போகுது, அடுத்தவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போகிறார்கள், அடுத்தவனுடைய ஹெல்த் போயிருது. From the top of his head to the tip of his toe he had disease.
இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? மனைவி அவ மேல வச்சிருந்த கான்ஃபிடன்ஸையும் இழந்துட்டா. என்ன சொல்றா? நீ செத்து போன்றா. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம கவனிக்கணும். What we speak is very very important. வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நாவின் அதிகாரத்தில் இருக்கு. ஒரு சின்ன சண்டை சொல்லுவோம், நான் செத்து போறேன், நான் உங்களை விட்டு போறேன், நான் பிரிஞ்சு போறேன். Never speak the words what God doesn't want you to speak. பிள்ளைகள் முன்னாடி ஜீவனை பேசுங்க. பிள்ளைகள் முன்னாடி பிரிவினையை பேசாதீங்க. வாழ்க்கையை பேசுங்க. ஒரு நாளும் தவறான வார்த்தைகளை பேசாதீங்க. ஆமென். யோபு எழுதின புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனத்தை நிறைய இடத்துல எங்க தெரியுமா வாசிப்பாங்க? செத்த வீட்டுல வாசிப்பாங்க. கிடையாது, இது ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கணும். அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. உன் வாழ்க்கையில் ஒரு இழப்பை பார்க்கும் போது நீ சொல்லி பாருவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில் ஒரு தோல்வி வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு மரணம் வரும்போது, எனக்கு தெரியும் பிசாசுனால உன்னை ரொம்ப நாள் இழக்க வைக்க முடியாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. Surely there is an end and your hope will never disappoint you. நல்லா கை தூக்கி சொல்லுங்களேன். எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இருக்கிற வியாதி மாறும், என் கணவனுக்கு இருக்கிற வியாதி மாறும், எங்களுடைய சூழ்நிலைமைகள் மாறும், என் திருமணத்தில் இருக்க பிரச்சனை மாறும், திருமண தாமதம் மாறும், வேலை கிடைக்கிறதுக்கு தாமதம் மாறும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. கையை தூக்கி அவர் செய்ய போறார். அவர் நன்மையாய் செய்வார், அவர் ஜெயமாய் செய்வார், அவர் ஆசீர்வாதமாய் செய்வார். அப்ப இந்த வார்த்தையை ஜோபு சொல்ல முடியும்னா எப்படி சொல்ல முடிச்சு தெரியுமா? கர்த்தருடைய கரம் அவன் மீது இருந்தது. நம்ம எதை வேணாலும் இழக்கலாம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கிறத நம்ம இழந்துடவே கூடாது. ரேச்சல் சிஸ்டர் ஜோமனும் போது ஏசாயா 41:10 சொன்னாங்க, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். I will sustain you with my righteous right hand. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கலாம். சொல்லுவாங்க தெரியுமா? fishy washy people. பிரதர் நான் இருக்கேன் பிரதர், கையை கொடுக்குற மாதிரி இழுத்து விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம அவங்கள நம்பிட்டு இருப்போம். வேலை ரெஸ்யூம்லாம் அனுப்பிச்சு விடுவோம். நான் இருக்கேன் பிரதர், நான் பார்த்துக்கிறேன். அவங்க எங்க அனுப்பிச்சிருக்காங்கன்னா அதை ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. அந்த ஃபோல்டரே அண்டர்டா இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவங்க எனக்காக எங்கேயோ சீக்குக்கும் வேணாம், லிங்க்டின் வேணாம், அவங்கள பார்த்தா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. கர்த்தர் உனக்காக ஒரு வாசலை திறப்பார். நல்ல கையை தூக்கி ஹல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் நம்ம ரொம்ப சீக்கிரமா செலிப்ரேட் பண்ணிடுவோம் தெரியுமா? பொண்ணு வந்து பாம்பேல இருந்து ஹைதராபாத்துக்கு மூவ் ஆகி போகணும். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அங்க போகணும். ஒருத்தர் 2 சொல்றாரு, பிரதர் நீங்க கவலைப்படாதீங்க பிரதர், நான் வேலையெல்லாம் பேசிட்டேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பிரதர், நான் வாயிச்சு சும்மா இருக்க வேணாம், என் பொண்ணுகிட்ட போய் சொல்லிட்டேன், என் சம்பந்தக்காரர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் ஆபீஸ்லாம் கேட்கறேன்னா அவர் ஆபீஸ் வேற சொல்லிட்டார், இந்த ஆபீஸ்ல தான் வேலை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டார். இப்போ அவர் அப்ப வேற எங்கேயும் அப்ளை பண்ண வேணும் பிரதர், விட்டுறலாம் அப்படின்றாரு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்கறேன், இல்ல பிரதர் அது நாசிக் அந்த போஸ்ட் ஷிஃப்ட் ஆயிருச்சு, உங்க பொண்ணு நாசிக்கு போவாப்ல அப்படின்றாப்ல. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தருடைய பேரிலே பற்றுதலாய் இருப்பதே. கொஞ்சம் கையை தூக்கி சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன். இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில புதிய வாசல்களை கர்த்தர் திறக்கிறத பார்க்கிறேன். God is opening up new doors, opening up new favor. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் அற்புதங்களை செய்யறாரு, அதிசயங்களை செய்யறாரு. அந்த பிரதர் சொன்னார் தெரியுமா, எனக்கு இன்ஜினியரிங்கும் கிடையாது, எனக்கு பாஸ்போர்ட்டும் கிடையாது, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆனா தேவனுடைய கிருபை இருந்தா, இந்த கிருபை இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்லை. Amen. Unless His grace is there with me, I am nothing. இன்னைக்கு இருக்கிறதுல செட்டில் ஆயிராதீங்க. அண்ணனை உயர்த்த போறார். God is going to raise you. God is going to raise you because the moment you came, you started putting books in all the seats. Am I right? Yeah. And then the Lord was telling me, He is preparing a table amidst your adversaries. And you've got a lot of questions, and God is going to answer all those questions in your life. Because you are fearfully and wonderfully made. And He's going to answer you. And He says, I am going to show my wonders in your life. There are lots of disappointments. There are lots of ifs and buts in your life. But God says, I'm going to give you the answer.
ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கரம் என் மேல இருக்கு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? His hands are with me. அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோட இருக்கிறேன். Your desperation is going to change this evening. உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த டெஸ்பரேஷன் ஆண்டவர் மாத்துறாரு. எப்படியாச்சும் பொண்ணு கிடைச்சிருமா, எப்படியாச்சும் மாப்பிள்ளை கிடைச்சிருமா, எப்படியாச்சும் குழந்தை பிறந்துருமா, அவர் உனக்காய் செய்வார். ஏன்னா அவரால முடிய. See, when we give a break in doubting, he will always do it. கையை தூக்கி. எனக்கு சென்னையில வந்து ஒரு டிராவல் ஏஜென்ட் இருக்கார். எனக்கு சந்தோஷ்கலாம் அவர் தான் டிராவல் ஏஜென்ட். ரொம்ப மெட்டிகுலஸா அப்ளை பண்ணி விசாலாம் எடுத்து கொடுப்பார். அப்போ என் வைஃப் சொன்னா, அவர் கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், உங்க ஃபேமிலியா வாங்க. அப்ப அவரும் அவங்க வைஃப் அவங்க பொண்ணு வராங்க. வந்து ஒரு இடத்துல உட்காந்து நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மந்தி பிரியாணின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது சாப்பிட்றதுக்கு எடுத்து விட்டு பீஸை வைக்கிறேன். ஆண்டர் அவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்றாரு, தம்பி உங்களுக்கு ஒரு பையன் ஆண்டர் தர போறாரு. ஏற்கனவே ஒரு பொண்ணு. ஐயோ அண்ணே வேணாண்ணே. ஏன் தம்பி வேணான்றீங்க? ஒரு குழந்தை தானே இருக்கு. இல்லைண்ணே, எங்க அக்காவுக்கு வந்து 15 வருஷமா குழந்தை இல்லை. இந்த ஒரு பிள்ளைய பெத்துட்டே எல்லாரும் சொல்றாங்க, என்னடா உங்க அக்கா குழந்தை இல்லை, உனக்கு எதுக்கடா குழந்தை வேணும்னு கேட்கறாங்க. இன்னொரு பையனையும் பெத்தனா நீ சுத்தமா முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான், எங்க அம்மா பையனை காலி பண்ணிடுவாங்க. நான் சொன்னேன், இல்ல தம்பி, கர்த்தர் உனக்கு தரார். ஒரே சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஆண்டு சொல்றாரு, உங்க அக்காவுக்கு ஒரு பையனை தர போறாரு. ஆனா அது இம்பாசிபிள்ண்ணே. ஏன் தம்பி? அவளுக்கு 7 IVF, 3 IUI, அப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட். அவளுக்கு வந்து பயங்கரமான சர்விக்ஸ்ல பயங்கர ப்ராப்ளம் இருக்கு. அவளுக்கு நம்ம வாய்ப்பே கிடையாது. அவளுக்கு வயசு 48 வயசு தானே. The Lord said age is just a number. The Lord said if you believe and if you will obey my commands, I will bless your sister. கொஞ்ச நாள் கூப்பிடுறாரு, அண்ணே என் வைஃப் இப்ப பிரெக்னென்ட். அது பையனா பொண்ணா தெரியாது. ஆனா இந்த பையன் பறக்கிறதுக்குள்ள எங்க அக்கா கண்டிப்பா கன்சீவ் ஆகணும், இல்லாட்டி அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிட வேண்டியதான். எதுக்கெல்லாம் பயப்படுறோம் பாருங்களேன். The Lord worked wonders. The sister Annie conceived after 16 long years. Naturally. Amen. டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்க ஒரு டீச்சர், நீ அந்த 9 மாசமும் இந்த 40 வாரம் நீ படுத்து தான் இருக்கணும். இன்ஜெக்ஷன் ஒரு சர்விக்ஸ் ஒரு ஸ்டிச் போட்டிருக்காங்க, டெய்லி இன்ஜெக்ஷன் போடணும். போன சாட்டர்டே எங்களுக்கு சென்னையில மீட்டிங் நடந்துச்சு. அந்த பையனை தூக்கிட்டு வந்து சாட்சி சொன்னாங்க. நார்மல் டெலிவரி, அழகான ஒரு ஆண் மகன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, நீ வந்து நீயா உன் சந்தேகத்தை வச்சு, நம்ம எல்லாருமே MBBS டாக்டர்ஸ். அமேன் சொல்லுங்களேன், நம்மளாம் யாரு? நான் ஒரு MBBS டாக்டர். நான் MBBS தாண்டி MS தாண்டி போயிட்டேன். நிறைய பேர் பாப்பா பேசா பிரதர் நீங்க பேசுறது பார்த்தா டாக்டர் மாதிரி இருக்காம, அவ்வளவு வியாதியை நான் பார்த்துருக்கிறேன். See, we need to forget the baggages what we are carrying. என் வாழ்க்கையில் இருக்கிற பாரத்தை மறக்கணும். என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை மறந்துட்டு தேவனுடைய கரம் என் மேல இருக்குன்றத மட்டும் நீ நம்பினா அசாத்தியங்கள் எல்லாம் சாத்தியமா மாறும். என் புள்ள, என் புருஷன், என் பொஞ்சாதின்னு பார்க்காத, தேவன் கொடுத்த குடும்பம், தேவனுடைய திட்டம் நிறைவேறும் என்று சொல்லுகிற வேளையில கர்த்தர் அவைகளை செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். எது வேணாலும் உன் வாழ்க்கையில உன்னை விட்டு போகலாம், ஆனா கர்த்தருடைய கரம் உன்னை விட்டு போக கூடாது. நம்பர் 2, ஜோபினுடைய குடும்பம் அசைக்கப்பட்டது, ஆனால் அவனுடைய விசுவாசம் அசைக்கப்படவில்லை. Job's family was shaken, but not the faith of Job. Amen. யோபு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல யோபு தன் மனைவியை பார்த்து சொல்றார், நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுற. கர்த்தருடைய கரத்திலே நன்மைகளை பெற்ற நாம் தீமைகளை பெற வேண்டாமா? சொல்லுங்களேன், நம்ம சொல்லுவோமா இதை? சொல்லுங்க. No, we will never say. அதனாலதான் Job 5:9 and 9:10 அவர் சொல்றாரு, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எப்ப அதை சொல்றாரு அவரு? எல்லாம் போச்சு, லைஃப்ல ஒண்ணுமே கிடையாது. புருஷன் மனைவி சொல்றா, செத்து போயா, பிள்ளைங்க எல்லாம் இறந்தாச்சு, எல்லாமே முடிஞ்சு. They have come to an utmost end. I want to tell you something. When you have the power to look at the invisible, you will be able to do the impossible. உனக்கு முன்னாடி இன்விசிபிளா தேவன் எத்தனையோ நன்மைகளை வச்சிருக்கிறாரு. நல்லா கையை தட்டி. ஆமென். சில நேரத்தில் அந்த இன்விசிபிளை பார்க்கிறதுக்கு தான் தேசம் விட்டு தேசம் நம்ம கொண்டாடுவார் தெரியுமா தேவன்? கையை தூக்கி சொல்லுங்களேன். That is the reason why God has brought all of you to this place.
அவ்வளோதான் பிரதர் பிரவீன் வந்து நியூசிலாண்டில் இங்கே கொண்டாந்துருக்கிறாரு. ஜார்ஜ் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டாந்துருக்கிறாரு. அவர் வந்து யூகே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஏற்கனவே யூகேல இருந்தவங்க. நான் பார்த்தேன் ஆண்டவர் ஐம் கோயிங் டு டேக் யூ டு அ கான்டினென்ட்னு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்குறாரு. ஆனால் இவர் பேசியிருக்காரு, பிரதருக்கு வந்து யூகே கான்டினென்ட்லன்னு தெரியல போல இருக்குது, நான் அங்கே தான் போக போகிறேன். ஆனால் கூட்டு வந்தாரு பாருங்க கத்துறீங்க. அதுவும் வந்துட்டாரு. வந்துட்டு நல்லா ஞாபகம் இருக்கு, தனியாக வந்துட்டாரு, வேலையே கிடைக்கல. அடுத்த வாரம் கிளம்பணும். இன்னைக்கு சொல்றாரு, அண்ணே ஆண்டவர் சொன்னார் நான் வந்தேன், எனக்கு வேலை கிடைக்கல, நான் கிளம்ப போறேன். நான் சொன்ன கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கலாமே தம்பி. ஆனால் அந்த ஒரு வாரத்தில் ஆண்டவர் மிராக்கிள் பண்ணார். 6 நாள்ல முழு உலகத்தை தேவனால உருவாக்க முடியும்னு சொன்னா, ஒரு நாள்ல உனக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் செய்ய போறார். Your uncertainties are going to be removed in the mighty name of Jesus. நீங்க சில நேரத்தில் அவிசுவாசமா பேசலாம் பாத்தீங்களா, அதுல நிறைய காரியங்கள் தடப்பட்டு போகுது. This level is completed. God is going to take you to the next level. Your fear in your family will be completely be removed. God is going to do something. ஒரு இம்பேலன்ஸ்ல இருக்கீங்க, ஒரு டர்புலன்ஸ்ல இருக்கீங்க. God is removing the turbulence from your life. You are at the right place, sister. You are at the right place, sister. Your life is overwhelming right now. But the Lord says, I am going to take good care of you. உன் கைகளில் இடப்பட்ட விலங்கை இன்று நீக்கி போட்டேன். என்னோடு கூட பாபிலோனுக்கு ஒரு நன்மையை தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். You are overwhelmed with situations. You are going to see the victory in Jesus' name. Your life is changing right now. Your family is being shaken, but not your faith. That is the reason why you are here this evening. நீங்க வந்து உட்கார்ந்து ஆண்டவர் சொன்னார், அவன் அப்ப கையில கையை உடைச்சிட்டு இருக்கிறான், எல்லாமே மாறி மாறி இருக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்த போறார். And today I see the power of God coming over you. God is healing you physically. God is healing you financially. God is healing you emotionally right now. சில நேரத்தில் அப்படியே பிரேக் டவுன் ஆயிடுறீங்க. இன்னைக்கு தேவன் உன்னை சுகமாக்குகிறதை பார்க்கிறேன். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். கையை தூக்கி நீ எல்லாத்தையும் இழக்கலாம், உன் விசுவாசத்தை இழக்காத. ஆமென். விசுவாசம் என்ன? நம்பப்படுகளுடைய உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயம். நீ நம்புறதுதான் உறுதியா நம்பணும். எதை நீ பார்க்கலையோ அது வரும். ஆமென். ஏன்னா அவர் உன்னை கரம் பிடித்து நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரதான உங்க குடும்பத்தில் நன்மையை தேவன் தரப்போறார். In your children's life there's going to be something extraordinary that's going to be taking place. ஒரு பெரிய ஒரு faith அப்படியே வந்து எல்லாத்தையும் செய்ய போகுது. காரியம் நடக்கிறதும் தெரியாது, நடந்து முடியறதும் தெரியாது. And you are going to see the goodness of God. You've been sifted. Should I live? Should I take care? Should I leave? Dr. David நன்மைகளை செய்வார். Because the miracle what has already taken place in his life. நம்ம மறந்தால் ஆண்டவர் மறப்பாரா? கையை தூக்கி சொல்லுங்களேன். You have a favor of God. Not what is medical, what is not psychological, what is not hereditary. You are going to see something very amazing. The Lord says, I will not leave you until I am done with what I have told you. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவனை கைவிட மாட்டேன். You will not be a burden for anybody. You are a blessing. இவங்க காலத்துல நீ ஆசீர்வதிக்கப்படுறதை நீ பார்ப்ப. கையை அவர் பிடிச்சிருக்கிறார். உன் விசுவாசம் மலையை பெயர்க்கிற விசுவாசமா இருக்கணும். பைபிள் என்ன சொல்லுது? ஒருவனுக்கு கடுகளவு விசுவாசம் இருக்குன்னு சொன்னா மலையை பெயர்ந்து அப்புறம் தள்ளுண்டு போயின்னு சொன்னால் அது ஆகும். He wants to do something extraordinary. அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? That's the reason why God has brought you from New Zealand. எங்கேயோ பார்த்திருக்கேன் இவரை. I've seen him very often. Where did I see him? God has a purpose why he has brought you to hills. God is going to do something very amazing for you. And you will see the goodness of God. உங்க குடும்பத்துல தேவ மகிமை, சகோதரி உங்க குடும்பத்துக்குள்ள தேவ மகிமை வருகிறத பார்க்கிறேன். You will see the hand of God. You've got a lot of questions. ஆண்டவர் உங்க குடும்பத்துல சுகத்தை வைக்கிறார், சமாதானத்தை வைக்கிறார். நிறைய அன்சர்டனிட்டி இருக்கு, நிறைய பயம் இருக்கு, எல்லாத்தையும் அவர் மாற்றுகிறார். ஏன்? என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? என் தேவன் எனக்காய் ஏதாகில எல்லாவற்றையும் செய்திடுவார். 1 2 செய்றவர் அல்ல. நீங்க நம்ம உயிரோடு இருக்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்.
Speak that word. God is going to do everything for me. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். Do you have young children in your life? உங்க குடும்பத்தில் வாலிப பிள்ளைங்க இருக்காங்களா, டீனேஜர்ஸ் இருக்கிறாங்களா? God is doing something. அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். யோசேப்புக்கு உதவி செய்றேன்னு சொன்ன பானபாத்திரக்காரன் மறந்து போயிட்டான். நமக்கு நிறைய பானபாத்திரக்காரன் இருப்பான் தெரியுமா? நான் இருக்கேன் பிரதர், நான் இருக்கேன் சிஸ்டர், நான் பார்த்துக்கிறேன். பாருங்க, the cupbearer, he was released out of the prison because of the vision what Joseph got. அவனே சொல்றேன், நான் உன்னை மறக்கலையா, நான் போய் ராஜாட்ட பேசுறேன். வருஷ கணக்கில் மறந்துட்டாங்க. அவங்க மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். Amen. And God is taking you to a new season, dear brother. Next level. Speak this word, next level. And God is going to establish His covenant in your life. Because it's been overwhelming. For quite some time, the Lord says, I'm going to give you a new door which is being opened for you. And that you're going to regain all what you have lost. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். You're going to regain everything. முத காரியம், யோபு அவன் வாழ்க்கையில் எல்லாமே போச்சு, ஆனா கர்த்தருடைய கரம் போகல. அவன் முழு குடும்பம் அசைக்கப்பட்டது, ஆனால் அவன் விசுவாசம் அசைக்கப்படவில்லை. கடைசியா இதுதான் ரொம்ப முக்கியம். Job completed his life as if he lost nothing. யோபு எதையுமே இழக்காதவனாய் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செஞ்சான். நல்ல கையை தூக்கி. Amen. Don't push the panic button all the time. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஈர பேனாக்கி பேனா பரிச்சாலி ஆக்கிறோம். ஊதி 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 அப்ப அதுக்கு கண்ணு வச்சு மூக்கு வச்சு வாய் வச்சு இங்க போய் பேசி அங்க போய் பேசி எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பி எல்லா குரூப்லயும் போட்டு அதை 4 பேர் காசிப் பண்ணி இதெல்லாம் முதல்ல நிறுத்து. Hallelujah. See, when a problem comes, don't just panic. பைபிள் சொல்லுது, be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கையை தூக்கி. Hallelujah. You need to be still. What is the meaning of being still? Taking your hands off that situation. Amen. அப்பப்ப we send reminders to God. அவருக்கு ஆண்டவரே உமக்கு ஞாபகம் இல்லையா, நீர் மறந்து விட்டீரா, எப்படிலாம் ஜெபம் பண்றோம் பாருங்க. நம்ம நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கோழி முட்டையை அடக்கி வச்சிருப்பேன். அது எப்படின்னா, நான் ஒரு 6 முட்டை, எங்க அக்கா ஒரு 6 முட்டை, நாங்கள் வளர்ந்தாலும் டி எஸ்டேட்ஸ்ல வளர்ந்தோம். அதில் அந்த அடுப்பு கறி எடுத்து அதில் பேர் எழுதி வச்சிருப்போம். எது முதல்ல ஹேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனா அது தொடவே கூடாது. நாங்க போய் தொட்டு பார்க்கறது. ஒரு முறை நான் என்ன பண்ண, ஒரு கோழி முட்டை எடுத்து எதுதான் முதல்ல இது பண்ணும், ஏன்னா யாருது முட்டை முதல்ல பொறிக்குதோ அவங்க மனசு நல்ல மனசா. நான் என்ன பண்ண, ஒரு பின் எடுத்து ஒரு ஓட்டை போட்டு வச்சிட்டேன். எல்லாம் பொறிச்சிருச்சுங்க, இது மட்டும் பொறிக்கல. பார்த்தது கூமுட்டையா போச்சு. See, we always try to push, but what is the abbreviation for push? Pray until something happens. அவர் சொல்றார், தேவனுடைய சமூகத்தில் நீ கடந்து வரும் போது உனக்கு நன்மையை வழங்காதீரார். இதுவரை நீ வெயிட் பண்ணிருக்கலாம், இன்னும் உனக்கு வெயிட்டே கிடையாது. யோபு தன்னுடைய வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாக்கி காரியங்களை அவன் முடித்தான். ஆமென். நடக்குமா? கிடைக்குமா? இருக்குமா? இந்த நம்பிக்கை தான் நமக்கு வரும். எப்ப திரும்ப சந்தேகம் வரும்? காலையில ஒரு 4 மணிக்கு முழிப்பு வந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஞாபகம், ஐயோ இது இன்னும் நடக்காம இருக்கு. ஆண்டவர் சொல்றார், அதி சீக்கிரத்திலே தீர்ந்து விடும் இந்த லேசான உபத்திரவம் தேவனுடைய மகிமை உனக்குள்ளாக இறங்குகிறத பார்க்கிறேன். Because you are not outcast, you are not outnumbered. God is going to do something. Now you've got a new job you're going to join right now. When you were coming and sharing a testimony, this is not the permanent job that you're going to have. God is going to give you another job which is going to be better than this, which is tailor-made for you. God never allows us to settle for something little. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குள்ள இருக்கிற டிஸார்டர் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு மாத்துவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ பார்ப்ப. யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த வசனம் இங்கிலீஷ்ல சொல்லும், I know that you are able to do everything and no purpose of yours could be thwarted.
And we need to know that my life will lack nothing in the mighty name of Jesus. ஏசாயா 40:26 சொல்லுகிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவர் அவைகளுடைய சேனைகளை லெக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா வல்லமையினாலும் அவருடைய மகா பலத்தினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கும். பேசுங்களேன். I will lack nothing. உங்க ஃபேமிலி பக்கத்துல இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்காங்களா? கையை பிடிச்சு சொல்லுங்க, we will lack nothing in the mighty name of Jesus. Hallelujah. You will lack nothing. God brought you together with a purpose. It is not an incident, it is a Christ incident. Your family is going to multiply. God has a purpose. God has a purpose. There are certain fear. God is going to transform your fear into faith. Hallelujah. You were singing right here. The Lord said, I've got a purpose. And you can tally so many things in your word. God is going to tally something what you have never imagined in your life. தேவ மகிமைக்கு பாத்திரவான்களா கத்தனமா வச்சிருக்கிறார். You're going to see a favor from God. Amen. You will complete your life without losing anything. Everything is going to be intact. Everything is going to be the way it is going to be, because God is an awesome God. He is a faithful God. He has the power to do what he has promised. ரோமர் 4:21 சொல்லுது, வாக்கு தத்தம் பண்ணினவர் அவைகளை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Caitlin, a new level of anointing God is wanting to give you. A new season in your life. You are going to stand tall. Same with Princey. You know, God is going to give you a new door, a new step is going to come in front of you. Now we may feel, oh, this is going to happen. This is my life. This is my future. This is my ambition. Guess what? His ambitions will fulfill great purposes in your life. Amen. When you read the book of Job, chapter 42, verse 10, it says, when Job prayed for his friends, God restored as much as double to him. You have lost a lot of things in life. The Lord says you're going to restore double. Restoration for you. You've been penalized for no reasons. What you have not said, people said you've said. But the Lord says you are blameless. You are spotless. He is going to do it for you. And if God cannot do it for you, who else he can do it for? He is going to do something very extraordinary. Ask the Lord, show me the way. He's going to show you the way. Brother, you have taken a lot of decisions, but you've been procrastinating with your decisions. This season is meant for your family. The Lord says, in front of your eyes, I will return everything for you. At times the word what you speak is very, at times it's very hard to hear. இன்னைக்கு தேவ மகிமை உங்களை நிரப்புறத பார்க்கிறேன். உங்க குடும்பத்தை சுத்தி தேவனுடைய அக்கினி போடப்படுகிறத பார்க்கிறேன். ஒரு தேவ அக்கினி. I can see a boundary. God is edging your family today. God is putting a boundary around your family. ஏன்னா தேவன் நம்ம குடும்பத்தை அவர் சூழ்ந்து இருக்கிற தேவனாக இருக்கிறார். So 3 things we have seen this evening. Number 1, Job lost everything but not the hand of God. Number 2, Job's family was shaken, but not the faith of Job was shaken. That's what he said. He knows the way that I take. When he tries me, I shall come forth as gold. ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். Your prayers are answered, dear Amma. Things are going to happen for him. You will see it. You will witness it. The Lord says that everything what is meant for him will happen. Your life will not end before that. You have that fear. ஏதாச்சும் ஆயிருமா? ஒன்னாகாது. அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். And finally, Job completed his life as if he lost nothing.
In 2026, God the Holy Spirit says, Richard, this is what the Lord is telling you. Your wrong decisions are over. Hereafter, you're not going to take any wrong decisions. You will complete this year as if you lost nothing. This year as if you lost nothing. Financially, there's going to be a very big breakthrough for you. Brother Reddy, God is working in your life. He has not forgotten you. He is going to do what He has promised you. Sister, the hand of God is with you, with your entire family. He will give you what is meant for you. அப்படியே எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுந்து நிற்க போறோம். Given time is over, but I'm going to take another 10 minutes, if you don't mind, because we started in the flyer it was mentioned 6 o'clock prompt, but we started it a bit late. So I'm taking that advantage. 10 more minutes, please. And this time is the time that we're going to have an encounter from God. He says, I'm going to rework everything. God is rewriting everything in your life. What was planned for evil, God is going to turn it for good. You are going to see the hand of God. I want everyone to open your mouths and say, Lord, come into me. Just talk to Him in your own words. Talk to Him in your own languages. He says, I'm here. You're not left alone. உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க நீ பார்க்க போற. உன் வாசஸ்தலங்களை நீ விசாரிக்கும் போது அது ஒரு குறை நீ காண மாட்ட. Just talk to Him in your own words. Talk to Him. Talk to Him. ஓ தேவனுடைய மகிமை அப்படியே இறங்கி வருகிறத பார்க்கிறேன். அவனுடைய மார்போடு அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். உன்னுடைய மனக்கவலைகளை அவர் தீர்க்க விரும்புகிறார். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். So many other meetings are taking place in Sydney, but God has brought in so many people into His presence. It's only for one purpose. He wants to reveal Himself to you. Oh, the glory of the Lord is just filling over this place. அவருடைய மகிமை அப்படியே இந்த இடத்துல அப்படியே நிரம்பி இருக்கிறத பார்க்கிறேன். அவருடைய அபிஷேகம் அப்படியே இந்த இடத்துல இறங்கி இருக்கிறத பார்க்கிறேன். அவருடைய கரம் பிடித்து நடத்துகிறத பார்க்கிறேன். He is walking next to you like a doctor. ஒரு மருத்துவராக உன் அருகாமையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். As an advocate, as a financier, as a job financier, as a consultant for your job. He's just walking right next to you. Just tell Him, Jesus, I need your favor, God. I need your favor, my Jesus. Lord, I need a fresh touch from you this evening, oh God. I will not leave you. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உம்மை விடப் போவது இல்லை. ஒரு அக்கினி இறங்குகிறது. Oh, He is breaking all the barriers in your life. உன் தடைகள் மாறுகிறது. உன் பிள்ளைகள் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்குகிறது. ஓ ராமா சேதேரேபி அந்துரபோ, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு தெய்வீக மகிமை. ஓ நன்றி 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 நன்றி. Just start praising Him. Amen. Just tell Him your situation. This place is filled with the power of God. ஓ ராமா சேதேரேபி அக்குரமா, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ நீ அவரோடு பேச ஆரம்பி, அவரோடு பேச ஆரம்பி. உன்னுடைய சீர்கேடுகளை அவர் குணமாக்குவார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாதப்பா. ஓ தேவ மகிமை அப்படியே வந்து அமருகிறத பார்க்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் அப்படியே வந்து இறங்குகிறத பார்க்கிறேன். நீ அறியாத வழியிலே உன்னை அவர் வழிநடத்த சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு போதும் அப்பா. Lord, you are more than sufficient for me, O God. ஆண்டவரே, சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள்.
நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரையே மேன்மை பாராட்டுகிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லுங்களேன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அவருடைய உயர்த்த உனக்காய் செங்கடலை பிளக்க வல்லமை உள்ளவர், யோர்தானை விலகி நிற்க செய்ய வல்லமை உள்ளவர், ஓ எரிகோ கோட்டையை உடைக்க வல்லமை உள்ள தேவன். உம்முடைய அற்புதம் இறங்கட்டும் அப்பா, பலவீனங்கள் மேல உம்முடைய பலன் இறங்கட்டும் அப்பா, தடைகள் மாறட்டும் அப்பா, திட்டங்கள் நிறைவேறட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தினால். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஓ நீர் எனக்கு செய்த உபகாரங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதம் இந்த 2026 வருஷத்தில் இருந்து என்னை நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அம்மக்கா, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு துதி பலிபீடங்களை ஏற்படுத்துகிறோம், உமக்கு சிங்காசனங்களை ஏற்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஷக்கேனா மகிமை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன், உம்முடைய வல்லமை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் கரத்தை பிடித்து உனக்கு ஜெயத்தை கொடுத்து உன்னை வழி நடத்த சித்தமுள்ள தேவனாக இருக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் உங்க சூழ்நிலைமையை ஏசப்பாட சொல்லுங்க. Just take one moment and tell what you need from God, what you lack in your life. Just tell him that right now. Amen, Jesus. And he is going to be ministering to you right now. Whatever, he is a God of impossibilities. Either he breaks the mountains or he melts the mountains. அப்படியே உன் கற்பத்தை தேவன் தொடுகிறத பார்க்கிறேன், உன் வேலையை தேவன் தொடுகிறத பார்க்கிறேன், உன் பிள்ளைகளுடைய திருமணத்தை அவர் நடத்துகிறத பார்க்கிறேன், உன் வேலையில் ஒரு உயர்வை கொடுக்கிறத பார்க்கிறேன், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறத பார்க்கிறேன், ஒரு ரட்சிப்பு இறங்கி வருகிறத பார்க்கிறேன், உன் குடும்பத்தில் சமாதானம் இறங்கி வருகிறத பார்க்கிறேன், எல்லா பிரிவினை ஆவிகளும் குடும்பத்தை விட்டு அகன்று போகிறத பார்க்கிறேன். This year you are going to witness the goodness of God. அவர் கேட்கிறார், என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Is there anything which is too hard for me? Amen. There's going to be peace in your family. There'll be peace within your tent and prosperity within your wall. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஹோரா சேதேரே பியாந்தோரோபோ. தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஓங்கிய புயம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உயர்த்தப்பட்ட கரங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். அந்த கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, அந்த கரங்களை நீர் பிடிப்பீராக, அந்த கரங்களை நீர் பலப்படுத்துவீராக. யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளின் நடுவிலே சாபமாய் இருந்ததை போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. கர்த்தர் சொல்றோம், கரங்களை யுத்தத்திற்கும் உன் விரல்களை போருக்கும் பழக்குவிக்கிறவர். துதி, கனம், மகிமை, மாட்சிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். நேச ரட்சகர் மூலமாய் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.